பசங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி நம்ம மணற்கேணி அப்படின்ற ஒரு ஆப்ல வந்து நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பத்தி பார்த்திருப்போம். இந்த பர்టిక్యులர் கோர்ஸ் வந்துட்டு இட் இஸ் a crash கோர்ஸ், கரெக்ட்டுங்களா? இப்போ இத வந்து நம்ம ஒன் ஷாட் வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம், கரெக்ட்? which means கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டாபிக்கை நம்ம ஒரே ஒரு வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ இத கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டாபிக், உங்களோட கான்செப்ட்ஸ் ரிகார்டிங் டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கிளியரா இருக்கும், சரிங்களா? சோ வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னா என்ன, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன. சோ பேசிக்கா கரண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஃப்ளோ குறிக்குது. என்ன ஃப்ளோ சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேர்ட் சொல்றேன் பாருங்க, வாட்டர் கரண்ட் அப்படின்னா என்னது? தண்ணி போகுது, கரெக்டா? தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறப்போ நம்ம ஆப்வியஸா தெரியும் எலக்ட்ரி அப்படின்னு சம்திங் இருக்கு சார், which denotes எலக்ட்ரான்ஸ் டினோட் பண்ணுது. அப்படிங்கறனால எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? சரி, ஓகே. இது போறதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம்னா இதோட ஹிஸ்டரி வந்து பாத்திரலாம். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது முன்னாடியே வந்துருச்சு, பட் ஒரு ஸ்டேபிள் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி which is nothing but a பேட்டரி. அப்ப அந்த பேட்டரியை கண்டுபிடிக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டா. இவர் தான் வந்து பேட்டரியை கண்டுபிடிக்கிறாரு. இவரோட பீரியட் வந்து கொடுத்திருக்காங்க 1745 to 1827. சோ இவரோட பீரியட். எலக்ட்ரிக் கரண்ட பத்தி இது ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி, புரிஞ்சுங்களா? சரி, ஓகே சார். இப்போ பேட்டரியை இவர் கண்டுபிடிச்சாரு. அந்த பேட்டரி அப்படிங்கிறது என்ன? ஒரு ஸ்டேபிள் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்குற ஒரு விஷயம், கரெக்டா? அப்போ அது என்ன சார் பண்ணுது? கரண்ட் எது வழியா சார் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ கரண்ட் எது வழியா பாஸ் ஆகும்? கரண்ட் அப்படிங்கிறது நார்மலா பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டர் வழியா பாஸ் ஆகும், கரெக்டா? அப்ப இந்த கண்டக்டருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த எலக்ட்ரான்ஸ் எங்க சார் இருக்கும்? உள்ள ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஆட்டம்ஸோட நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உடையதா, கரெக்டா? அதை சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்ல ஒரு சில எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா இருக்கும், கரெக்டா? அதாவது கட்டுரா எலக்ட்ரான்களா இருக்கும், புரிஞ்சுங்களா? சோ இந்த எலக்ட்ரான் தான் இந்த கண்டக்டன்ஸ்க்கு காரணம். அதாவது கடத்திக்கு கரண்ட கடத்துறதுக்கான காரணம் என்னது? இந்த கட்டுரா எலக்ட்ரான். சோ இதுதான் ஃப்ளோ ஆகுது. அப்ப ஃப்ளோ ஆகும்போது தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது, புரிஞ்சுங்களா? அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அவுட்டர் ஷெல் ஆஃப் த மெட்டல் ஆட்டம். சோ இதுதான் என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. சோ தட் எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த நார்மலா கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? சோ இது என்ன ஆகுனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும், அப்போ ஓவராலா உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் என்னென்ன டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 50 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது ஒரு டைரக்ஷன்ல போகும், இப்படின்ற ஒரு டைரக்ஷன்ல போகும்னு வச்சுக்கோங்க. சோ அதர் 50 எலக்ட்ரான்ஸ் எனக்கு எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். சோ தட் ஓவராலா +50 எனக்கு -50 எனக்கு உள்ள எந்த ஒரு கரண்ட்டுமே இருக்காது, கரெக்டா? எப்ப சீரா மூவ் ஆகும் அப்படின்னா எப்ப நான் ஒரு பேட்டரி, அதாவது ஒரு சோர்ஸ, சாதாரண சோர்ஸ் இல்ல, என்ன சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் சோர்ஸ் which is cells or battery. சோ அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ இப்போ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை பத்தி இன்னும் ஒரு சில விஷயம் பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த பேட்டரினால என்னதான் சார் நடக்குது, சரிங்களா? இப்போ நார்மலா உங்க புக்ல ஒரு அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பசங்க இருப்பாங்க, கரெக்டா? அவங்க ரெண்டு பேரும் இந்த பைப்பை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. பைப்புக்கு ஒரு சின்ன அந்த டியூப் மாதிரி இருக்கும், அந்த டியூபுக்குள்ள தண்ணி இருக்கும், கரெக்டா? ரெண்டு பேரும் ஈக்குவல் ஹைட் பிடிச்சிருக்காங்க. சோ ஈக்குவல் ஹைட்ல பிடிக்கும் போது எனக்கு என்ன ஆகும்? ஈக்குவல் பொட்டன்ஷியலா இருக்கும், சரியா? இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மேல போறாங்க, இன்னொருத்தவங்க கீழே கொண்டு வராங்க அந்த பைப்பை. அப்ப என்ன ஆகும்? தண்ணி ஒரு டைரக்ஷன் நோக்கி போகும், கீழே எது இருக்கோ அந்த டைரக்ஷன் நோக்கி போகும், கரெக்ட்டுங்களா? சோ சேம் திங் எங்க நடக்குது அப்படின்னா இந்த பேட்டரியில நடக்குது. எப்படி சார்? சோ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது இருக்குங்களா? சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோவர் பொட்டன்ஷியல் ரீஜனுக்கு போகும், சரிங்களா? அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோவர் பொட்டன்ஷியல் ரீஜனுக்கு போகும், சரிங்களா? இதே எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது எடுத்துட்டீங்க அப்படின்னா லோவர் பொட்டன்ஷியல் which is நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும், புரிஞ்சுங்களா? அப்ப அதான் லோவர் பொட்டன்ஷியல் டு ரீஜன்ஸ் ஆஃப் ஹையர் பொட்டன்ஷியல். அதுதான் எனக்கு என்னன்னு சொல்றாங்க, எதிர்மின் துகள்கள் குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து அதிக மின்னழுத்தத்தை நோக்கி பாயும், புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியான விஷயம், சரியா? அப்ப ஏன் அது பாயுது? பிகாஸ் தே ஆர் அட்ராக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல். நார்மலா நம்மளுக்கு தெரியுமா, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்க நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? சோ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அப்ப எலக்ட்ரான்ஸ் ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு, அதனால என்ன ஆகும்? எனக்கு அட்ராக்ட் ஆகும், புரிஞ்சுங்களா? இப்ப அதே சமயம் என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினலால ரிப்பல் ஆகும், புரிஞ்சா? சோ பேட்டரி அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்குற விஷயம் இல்ல, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ற விஷயம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால எனக்கு கரண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது,
சரிங்களா? இப்போ கரண்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன தெரியும். ஸோ இதுக்கான ஆக்சுவல் டெஃபினிஷன் தான் என்ன, டெஃபினிஷன் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தின் வரையறை என்னது பார்க்கலாம் பாருங்க. The electric current in a conductor is defined as the rate of flow of charges through a given cross sectional area. ஓகே, given cross sectional area அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கடத்தியில் மின்னோட்டம் என்பது கொடுக்கப்பட்ட குறுக்கு வெட்டு பரப்பு A, குறுக்கு வெட்டு பரப்பு அதாவது இந்த இடத்தை குறிக்குது. சரிங்களா? இது இதோட ஏரியா A. சரிங்களா? இட் இஸ் a ஏரியா, இட் டினோட்ஸ் ஏரியா. அப்போ வழியாக மின் துகள்கள் பாயும் வீதமாகும். புரியுதா? மின் துகள்கள் பாயும் வீதமாகும். அப்போ I அப்படின்ற கரண்ட், இதுக்கு என்ன அர்த்தம், சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது ஒரு பர்టిక్యులர் டைம்ல. ஓகே, சோ I is equal to Q by T அப்படின்றது அர்த்தம். சரி சார், இப்போ நார்மலா இதான் டெஃபினிஷன் சொல்லிட்டீங்க. ஆவரேஜ் கரண்ட்னா அதாவது சராசரியா மின்னோட்டம் எவ்வளவு பாஸ் ஆகுது. சராசரி மின்னோட்டம் என்பது கொடுக்கப்பட்ட ஏரியா, அந்த கொடுக்கப்பட்ட ஏரியா இருக்கு பாத்தீங்களா, சோ அதுல இருக்க நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் பாசிங். கரெக்டா? அதான் நம்ம சொல்லுவோம். சோ I ஆவரேஜ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா டெல்டா Q பை டெல்டா T வந்து குறிக்குது. சோ டெல்டா Q அப்படின்றது என்னது, இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். புரிஞ்சுங்களா? அது என்னது, அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் பாசஸ் த்ரூ த கண்டக்டர் அட் எனி கிராஸ் செக்ஷன் டியூரிங் த டைம் இன்டர்வல் டெல்டா T. அப்ப அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியால டெல்டா Tன்ற டைம்ல எனக்கு எவ்வளவு சார்ஜ் பாஸ் ஆகுது, டெல்டா Qன்ற சார்ஜ் பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு கிடைக்கிற கரண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கரண்ட் அப்படின்றது வந்து சொல்றாங்க. பியூட்டிஃபுல்லான விஷயம் சார். அப்ப கொடுக்கப்பட்டுள்ள ஏரியான்னு சொல்லிட்டீங்க. ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட், ஒரு சின்ன ஒரு இடத்துல, சரிங்களா, ஒரு சின்ன ஒரு சார்ஜ் ஒரு சின்ன ஒரு டைம்ல எனக்கு ஃப்ளோ ஆகுது. அப்ப அது என்னது, அது பேர் தான் சோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இன்ஸ்டன்ட் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்ல, கரெக்டா, நம்ம சாப்பாடு ஐட்டம்ல சிலதெல்லாம் இன்ஸ்டன்டா ரெடி ஆகும்ல, கரெக்டா, அப்போ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். சாப்பாடு ஐட்டம்ல இந்த இடத்துல கரண்ட் குறிக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அப்ப அது என்னன்றதை பார்க்கலாம் பாருங்க. the instantaneous current I is defined as the limit of the average current. என்ன சார் அப்படி லிமிட் ஆஃப் த ஆவரேஜ் கரண்ட்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் எடுத்துக்கிறேன், அதை ஆவரேஜ் கரண்ட் அப்படின்றத நான் டினோட் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து நார்மலா நான் முன்னாடி 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ என்ன எந்த டைமுக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 0.02 செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். சார் இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் சார், இட் இஸ் டெண்டிங் டுவர்ட்ஸ் ஜீரோன்னு அர்த்தமா? அதாவது டைம் அப்படிங்கிறது டெண்டிங் டுவர்ட்ஸ் ஜீரோ. அதான் இங்க நான் டினோட் பண்ணிக்கிறேன் பாருங்க, டெல்டா T இஸ் டெண்டிங் டுவர்ட்ஸ் ஜீரோ. புரிஞ்சுங்களா? அப்போ உடனடி மின்னோட்டம் என்பது சராசரி மின்னோட்டத்தின் எல்லை மதிப்பாகும். புரிஞ்சுங்களா? சோ லிமிட் வந்துட்டு ஜீரோவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது எதோட லிமிட், டைமோட லிமிட். புரிஞ்சுங்களா? சோ டெல்டா T. அப்போ ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு கரண்ட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பர்టిక్యులர் சார்ஜ், ஓகே, சோ dq பை dt அப்படின்றத நான் எடுத்துப்பேன். புரிஞ்சுக்கலாம்? சோ இதுதான் என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஓகே, சோ இப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? அப்ப dq is the charge and dt is a small time or instant time அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இப்போ பார்க்கலாம் 1 ஆம்பியர். சார் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட்? யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து எனக்கு என்னன்னு தெரியுமா? சோ யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது ஆம்பியர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா? இப்போ 1 ஆம்பியர்னா என்ன சார்? 2 ஆம்பியர்னா எனக்கு தெரியும். 3 ஆம்பியர்னா நீங்க கால்குலேஷன் போடுறீங்க சார், எனக்கு ஆன்சர் வருது 3 ஆம்பியர்னு வருது, 4 ஆம்பியர்னு வருது, 5 ஆம்பியர்னு வருது. ஆக்சுவலா 1 ஆம்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? சோ பேசிக்கான டெஃபினிஷன் தெரியும்ல. இப்போ நார்மலா உங்கள்ட்ட கேக்குறாங்க ஆம்பியர்னா என்ன தம்பி அப்படின்னு கேக்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன் சார், தெரியல, ஆம்பியர் 2 ஆம்பியர்னா தெரியும் சார், ஒரு சம்முக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேனா? கிடையாது. அப்ப 1 ஆம்பியர்னா என்ன அப்படிங்கறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? அப்ப 1 ஆம்பியர் இஸ் டிஃபைன்ட் as the flow of 1 coulomb of charge. சார் சார்ஜ் அப்படின்றது எனக்கு தெரியும், சார்ஜோட யூனிட்ன்றது எனக்கு கூலும். கரெக்ட்டா? சார்ஜோட யூனிட் என்னது, கூலும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ 1 coulomb of charge ஒரு செகண்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியால டிராவல் ஆச்சு அப்படின்னா அத 1 ஆம்பியர்னு நான் சொல்லுவேன். சிம்பிள். இப்போ எனக்கு ஃபார்முலா என்ன தெரியும் சார், I is equal to எனக்கு Q by T அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சார் ஒரு கூலும்ப் ஆஃப் சார்ஜ் எனக்கு ஒரு செகண்டுக்கு டிராவல் ஆகுது அப்படின்னா அதுதான் சார் 1 ஆம்பியரா? ஓகே, ஸோ இதோட யூனிட் என்ன, கூலும் செகண்ட் பவர் -1ன்னு வருமா? ஸோ இதை ஆம்பியரா கன்வெர்ட் ஆயிருமா? ஸோ அப்போ I is equal to எனக்கு 1 ஆம்பியர்னு இருக்கும். புரிஞ்சா? ஸோ இதுதான் 1 ஆம்பியர். 1 கூலும்ப் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியால போச்சு அப்படின்னா அதை தான் நான் 1 ஆம்பியர் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் புரிஞ்சுங்களா? 1 ஆம்பியர்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ நார்மலா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இந்த கண்டக்டர்ல எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட்
போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. ஆக்சுவலா இந்த கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத நான் முன்னாடி சொன்னேன். இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ரேண்டமா அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரேண்டமா மூவ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் எதனால சார் நகருது அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கும்ல. அப்ப இந்த ரேண்டமா மூவ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு செல் இல்லைன்னா ஒரு பேட்டரியை அந்த இடத்துல கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ பேட்டரி அப்படிங்கிறது சோர்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட் சார் சொன்னீங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஒரு சோர்ஸ் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சோர்ஸ் என்ன சார் பண்ணும்? ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியல் போறதுக்கு ஒரு 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 டைப்பான விசையை வந்து உண்டாக்கும். கரெக்டா? அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து உண்டாக்குது. புரிஞ்சுங்களா? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உண்டாகுது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? அந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கா, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா, இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான் மேல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அதை தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது? எலக்ட்ரான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப மூவ் ஆகிற எலக்ட்ரான்ஸுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும் சார்? ஒண்ணுமே இருக்காதா? இல்ல, இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சார் மூவ் ஆகிற எலக்ட்ரான் அதுக்கு பேரு ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டி இருக்கு, அதை வெலாசிட்டினே சொல்லுவாங்க. திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க பாருங்க. The drift velocity is the average velocity acquired by the electron. புரிஞ்சா? So it is an average velocity. சராசரி திசை வேகம். அது எப்ப அக்யூர் ஆகுது? எப்ப அக்யூர் ஆகுதுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்கும்போது, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நான் கொடுக்கும்போது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதை மூவ் பண்ண வைக்குது. ஸோ இதை தான் நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு வந்து சொல்றேன். அதுக்கான தமிழ் டெஃபினிஷன் அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. இழுப்பு திசை வேகம் என்பது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்களை மின்புலத்திற்கு உட்படுத்தும் போது அவை பெரும் சராசரி திசை வேகம் ஆகும். புரிஞ்சுங்களா? அழகான விஷயம். இது புறமின் புலத்திற்கு எதிர் திசையில் செயல்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் சார் அந்த ட்ரிஃப்ட் நடக்கும்னா அப்படி கிடையாது. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்குதா? கரெக்ட்டுங்களா? E அப்படிங்கிறது எதை குறிக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறிக்குது. இந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பாருங்க, இட் இஸ் ஆக்டிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். சிம்பிளா. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது நடக்கும். அப்ப எலக்ட்ரான்ஸ் இருக்கு உள்ள வந்துட்டு என்ன ஆகுது? உள்ள வந்துட்டு நார்மலா பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கொலைட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஆனா இந்த இடத்துல நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அது கொலைட் ஆகி இன்னொரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு ட்ரிஃப்ட் ஆகும். அதை தான் நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றது வந்து நான் சொல்றேன். சார் அப்ப அந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நடக்குதுன்னு சொன்னீங்களா? அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நடக்கும்போது அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் ஒன்னு இருக்குமா? கரெக்ட் சார், ஆக்சிலரேஷன் இருக்கும். ஃபோர்ஸ் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தெரியும். அப்ப ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் தெரியுமா? சார் இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் குறிக்குதா? அப்ப எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடலாம்? மைனஸ் இ வெக்டார் நான் போடலாமா? ஓகே, இது எனக்கு தெரியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்ல நான் படிச்சிருக்கேனா? கரெக்டா? அப்ப ஆக்சிலரேஷன் எனக்கு என்னவா இருக்கும்? மைனஸ் இ வெக்டார் பை எம் இருக்குமா? So this is acceleration. சரிங்க சார். acceleration என்ன சார்? acceleration அப்படிங்கிறது velocity by time சார். velocity by time. இந்த இடத்துல அது என்ன velocity குறிக்குது? drift velocity குறிக்குதா? என்ன டைம் குறிக்குது? கொலைட் ஆகிற டைம் குறிக்குதா? அந்த கொலைட் ஆகிற டைம்ன்றது என்னன்றதை நான் சொல்றேன் பாருங்க. சோ அதை நான் இந்த இடத்துல டவுன் டினோட் பண்ணுவேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. சோ இட் இஸ் a one shot video. கரெக்ட்டுங்களா? சோ எல்லாமே நீங்க படிச்சது எல்லாமே அப்படியே டக்கு ரீகால் பண்ணிட்டே இருங்க. ஓகே, அப்போ drift velocity is equal to acceleration into tau அப்படின்னு இருக்குமா? சரிங்களா? அப்ப இந்த ஆக்சிலரேஷனுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப இந்த பர்టిక్యులர் வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது BD is equal to minus E vector into tau by m அப்படி நான் போட்டுக்கலாமா சார்? பியூட்டிஃபுல் சார், போட்டுக்கலாம். சரிங்க சார், இதை நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாமா? மைனஸ் இ டவு பை எம் இ வெக்டார்னு போட்டுக்கலாமா? ஓகே சார், இந்த மைனஸ் இ டவு பை எம் எனக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா மொபிலிட்டி மாதிரி இருக்கு. சார் மொபிலிட்டினா என்ன சார்? மொபிலிட்டி அப்படிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதாவது இழுப்பு திசை வேகத்தின் எண் மதிப்பு, அதான் மொபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ மொபிலிட்டி அப்படிங்கிறது மியூ, அது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இ டவு பை எம்முக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்? BD is equal to மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் மியூ இ அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். புரிஞ்சுங்களா?
ஸோ மொபிலிட்டிங்கிறது நான் என்ன சொன்னேன் சார், மொபிலிட்டி அப்படிங்கிறது மியூ அப்படிங்கிறது மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூடுக்கு எனக்கு சிம்பிள் தெரியுமா, படிச்சிருப்பீங்களா மேக்ஸ்ல? சார் மேக்னிடியூட் அப்படின்றது அப்போ மாடு கீழே வந்துடும் சார், மாட் பை மாடி. ஸோ திஸ் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. புரிஞ்சுங்களா? ஸோ இது மொபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ 2 ஃபார்முலாஸ் இருக்கு, ரெண்டுமே இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலாஸ் வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றத வந்து சொல்றாங்க. தேங்க்யூ.